வணக்கம். வழக்கறிஞர் சொர்ணலதா மீண்டும் உங்கள் முன். நம்ம போன எபிசோட்ல குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், வன்முறைகள் என்ன நடக்குதுன்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த குழந்தைகளை அந்த குற்றங்கள், வன்முறையிலிருந்து பாதுகாக்கக்கூடிய சட்டங்கள் குறித்து நம்ம பார்த்தோம். இந்த எபிசோட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, குழந்தைகள் சம்பந்தப்பட்ட குழந்தைகளை பாதுகாக்கக்கூடிய அரசு அமைப்புகளை பத்தி பேச போறோம். ஸோ சட்டம், அந்த சட்டத்துக்கு முன்னாடி குழந்தைகளை நம்ம வந்து 2 வகையா பிரிச்சுக்கலாம். ஒன்று, பாதுகாப்பும் பராமரிப்பும் தேவைப்படும் குழந்தைகள். இன்னொன்று வந்து சட்டத்திற்கு முரண்பட்ட குழந்தைகள். அதாவது சில்ட்ரன் ஹூ நீட்ஸ் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன், சில்ட்ரன் கான்ஃப்ளிக்ட் வித் லா அப்படின்னு சொல்லுவோம். சிம்பிளா சொல்லணும், நாங்கள் பாதிக்கப்பட்ட குழந்தை, இன்னொன்று இளம் குற்றவாளிகள், ஜொனைல் விக்டிம், ஜொனைல் அப்படின்றது தான் அந்த 2 பக்கம். ஸோ இதில் வந்து பாதுகாப்பும் பராமரிப்பும் தேவைப்படும் குழந்தைகளுக்கான அமைப்புகள் என்ன இருக்கு, சட்டத்திற்கு முரண்பட்ட குழந்தைகளுக்கான அமைப்பு என்ன இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். ஏன்னா சட்டத்துல குழந்தைங்களை என்னைக்குமே குற்றவாளின்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் சட்டத்திற்கு முரண்பட்ட குழந்தைகள்ன்ற அந்த டேர்ம் நம்ம வந்து யூஸ் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சைல்ட் லைன், சைல்ட் ஹெல்ப் லைன் பத்தி எல்லாருக்குமே தெரியும். 1098 அந்த 10, 9, 8 அப்படின்ற டிசெண்டிங் ஆர்டர்ல ஏன் வச்சிருக்காங்கன்னா குழந்தைங்களுக்கு ஈஸியா புரியணும், எல்லாருக்கும் ஞாபகம் வச்சுக்கணுன்றதுக்காக அந்த லைன் வச்சிருக்காங்க. அது வந்து நேஷனல் லெவல்ல உள்ள ஒரு எமர்ஜென்சி நம்பர், 24x7 இயங்கக்கூடிய 365 நாட்களும் இயங்கக்கூடிய ஒரு நம்பர். அந்த நம்பரை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், அது எந்த வகையான குற்றங்களா இருக்கட்டும், நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கும் ஒரு குப்பத்தட்டுல ஒரு குழந்தை இருக்கு, இல்ல ஒரு குழந்தை பிச்சை எடுத்து வச்சிருக்காங்க, அந்த குழந்தைய கடத்துறாங்க, இல்ல பக்கத்து வீட்டுல ஒரு சைல்டு மேரேஜ் நடக்குது, இல்ல ஒரு இடத்துல குழந்தை தொழிலாளர் நீங்க பாக்குறீங்க. ஸோ குழந்தைக்கு எதிரான பிசிக்கல் அபியூஸ் நடக்கலாம், இல்ல குழந்தைகளுக்கு எதிரான செக்ஷுவல் அபியூஸ் நடக்கலாம், எமோஷனல் அபியூஸ் நடக்கலாம், உங்களுக்கு தெரிந்த ஏதாவது ஒரு குழந்தைக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம யார்கிட்ட கால் பண்ணலாம், இந்த 10, 9, 8க்கு நம்ம கால் பண்ணா அவங்க இமீடியட்டா அந்த குழந்தைய வந்து ரெஸ்கியூ பண்ணுவாங்க. அதுதான் அந்த சைல்ட் ஹெல்ப் லைன் அப்படின்ற அதோட பங்கு.